முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மீது அவதூறு பரப்பியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் 500 கோடி ரூபாய் கேட்டு திமுக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 48 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. கடந்த 14ஆம் தேதி திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் அண்ணாமலை வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் திமுக நிர்வாகிகளின் சொத்து பட்டியல் என குறிப்பிட்டு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை முன்வைத்தார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டுகளை நிரூபிக்காவிடில் அண்ணாமலை மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதே சமயம் திமுக நிர்வாகிகள் தங்கள் மீதான ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கூட மறுக்கவில்லை என்று அண்ணாமலை பேட்டியளித்திருந்தார். இந்த நிலையில் அண்ணாமலைக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் MP நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் திமுகவின் சொத்து மதிப்பை உயர்த்தி சொல்லியுள்ளதாகவும் திமுக உறுப்பினர்களின் சொத்துகள் கட்சியின் சொத்தாக மாறாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலையின் ஆடுகள், ரஃபேல் வாட்ச் ஆகியவை பாஜகவின் சொத்தாக மாறுமா என்றும் வினவியுள்ள RS பாரதி நோபல் ஸ்டீல் நிறுவனத்துடன் எந்த ஒப்பந்தமும் கையெழுத்திடப்படவில்லை என்றும் அத்தகைய கருத்துகள் ஆதாரமற்றவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நஷ்ட ஈடாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 500 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 48 மணி நேரத்திற்குள் இவற்றை செய்ய தவறினால் அண்ணாமலை மீது சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணாமலை பற்றிய கேள்விக்கு அரசியலில் முதிர்ச்சியடைந்தவர்கள் பற்றி மட்டுமே தன்னால் பதிலளிக்க முடியும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS கூறிய நிலையில் அரசியலில் தலைவர்கள் முதிர்ச்சியடைந்தவர் அடையாதவர் என்றெல்லாம் கிடையாது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நீங்க அவரை பத்தியே பேச வேண்டாம். அவர் கட்சி நாங்க கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது கட்சியில என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு தெரியும். அவர் இப்படி பேட்டி கொடுத்து பெருசாகணும்னு நினைக்கிறாரு. தயவு செய்து அவருடைய கேள்வி என்கிட்ட கேட்காது. அவருடைய கேள்வி என்கிட்ட கேட்காது. வேற எந்த கட்சியாவது கேளுங்க. ஏன்னா கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை தன்மை தெரியும். அப்படிப்பட்டவங்களை கேட்டா நம்ம பதில் சொல்ல தயாராகுது. அதை விட்டுட்டு தன்னை முன்னிலைப்படுத்த வேணும். அதுக்காக இப்படிதான் நீங்க 10 கேள்வி கேட்கறீங்க பாரு. இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இது 10 கேள்வி கேட்கறீங்க. இது எங்களை போல இருக்கிற தலைவர் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். தயவு செய்து இனிமேல் கேட்க வேண்டாம். டெல்லியில நம்முடைய ஊடக பத்திரிகை தெரிவிக்கிறேன். இதுக்கு எதிர்த்த அரசியல்வாதிகளை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். தலைவர்ல முதிர்ச்சியற்றது அதெல்லாம் கட்சி அவரை மாநில தலைவராக நியமிச்சிருக்கு. அது கூட மரியாதை வயசுல சின்னவங்க பெரியவங்க எல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. பேசிக்கிடுவாங்க. பிஜேபி எங்களோட தான் கூட்டணியில் இருக்குதுன்னு இவரும் சொல்லுவார். தம்பி அண்ணாமலையும் சொல்லுவார் அதிமுக கூட்டணி தொடர்ந்தார். ஒரு அரசியல் விளையாட்டு ஒரு விளையாட்டு. அரசியலில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம் என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்து குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறாக பதிலளித்துள்ளார். பழனிசாமி கடந்த 4 ஆண்டுகள்ல அவர்கள் செய்த ஊழல் முறைகேடுகளால் தான் இன்றைக்கு அவங்க ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றப்பட்டிருக்காங்க. அவர் பயத்துல TTV தினகரன் பக்கம் திசை திருப்புறது இது எதிர்க்கிட்டு அவர் தான் பதில் சொல்லலாம். எனக்கு உண்மையா அவர் சொல்ற மாதிரி ஹோட்டல்லாம் இருந்தா நானே அரசாங்கத்திடம் ஒப்படைக்கிறேன். 50 வருஷம் இல்ல 100 வருஷம் இருந்தாலும் தவறு செய்தா அவர்களை பத்தி கேள்வி கேட்கலாம். யாரா இருந்தாலும் கேட்கலாம். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற சபதமெடுப்போம் என்பன உள்ளிட்ட 15 தீர்மானங்கள் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் என 320 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பிற மாநில செயலாளர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக மகளிர் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் முதல் செயற்குழு கூட்டம் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமி முதலில் MGR மற்றும் ஜெயலலிதா சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கூட்டம் நடைபெறும் அரங்கத்திற்கு சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
அதிமுக செயற்குழு கூட்டத்தில் மொத்தம் 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரையில் அதிமுக மாநாடு நடத்தப்படும் என்றும், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற சபதம் எடுப்போம் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்து செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கர்நாடக தேர்தல் குறித்து முடிவெடுக்கும் உரிமையும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டது. உறுப்பினர்கள் தங்கள் பதிவை புதுப்பிக்கும் பணியிலும் புதிய உறுப்பினர்களை சேர்த்திடும் பணியிலும் முனைப்போடு செயல்படுத்துதல், பூத் கமிட்டிகளை விரைந்து அமைத்தல், அதிமுக ஐடி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மீது பொய் வழக்கு போடுவதற்கு கண்டனம் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறியதாகவும் கடன் சுமையை 2.5 லட்சம் கோடி ரூபாய் அதிகப்படுத்தி உள்ளதாகவும், விலைவாசி வரி உயர்வை மக்கள் மீது திணித்துள்ளதாகவும், சட்டமன்ற மரபுகளை ஜனநாயக மாண்புகளை சீரழிப்பதாகவும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திமுகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொண்டு அதிமுகவுக்கு துரோகம் இழைத்து வருபவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என்றும் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய மகேந்திரா ஸ்கார்பியோ காரை வழங்கினார். ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருந்தபொழுது அப்போதைய அவைத்தலைவர் மதுசூதனனுக்கு இனோவா கார் வழங்கப்பட்டது. செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அரசியலில் அண்ணாமலை கத்துக்குட்டி என்று கூறினார். என் சர்வீஸ் 50 வருஷம், ஆனா 2 வருஷம் தான் அரசியல் சர்வீஸ். அரசியல் ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லலாம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையில எங்க வேணே வரீங்க. வளர்த்த கடை மாறல பாயக்கூடாது. வளர்த்த கடை மாறல பாது. அது கடை வந்தாலும் ஆடா இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை நாங்க ஒத்துக்க மாட்டோம். நாங்க தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, சங்க காலத்தில் இருந்து முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் என்பதால் மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் வரலாற்றில் மதுரை சங்க காலத்திலிருந்து முக்கியம் வாய்ந்த ஒரு பெருநகரம். அந்த தமிழுக்கு சொன்ன வரலாற்று சிறப்புமிக்க அந்த மாநகரில் மாநாடு நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. OPSக்கு அதிக ஆதரவு உள்ள தென் மாவட்டங்களில் EPSன் செல்வாக்கை வளர்க்கும் பொருட்டு பொதுக்கூட்டம் நடத்தப்பட உள்ளதா என்ற கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தொடர்ந்து செய்திகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்ப்போம். ஆளுநர் மசோதா தொடர்பான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி கூறியதுடன் தீ பரவட்டும் என்று தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்று கடந்த வாரம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோன்ற தீர்மானத்தை அனைத்து மாநிலங்களிலும் நிறைவேற்ற வேண்டும் என்று பாஜக ஆட்சியில் அல்லாத மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இதற்கு வரவேற்பு தெரிவித்து பதில் கடிதம் எழுதியுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால், இதேபோன்ற தீர்மானம் டெல்லி சட்டப்பேரவையிலும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதற்கு நன்றி தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீ பரவட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் சட்டப்பேரவையின் அதிகாரத்தை நியமன ஆளுநர் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் மொட்டையடித்து யாசகம் கேட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையின் 2வது விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவுள்ளது. பரந்தூர், ஏகனாபுரம், அங்கமாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை உள்ளடக்கிய 4750 ஏக்கர் நிலப்பரப்பில் விமான நிலையம் அமையவுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. விமான நிலையத்திற்காக தங்களது நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி 13 கிராம மக்களும் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் 264வது நாளை எட்டிய நிலையில் ஏகனாபுரம் கிராமத்தில் ஒன்று திரண்ட 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் மொட்டையடித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். விமான நிலைய திட்டத்தை பற்றி மக்கள் பாதிக்காத அளவிற்கு நிச்சயமாக பரிசீலித்து மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் என்று ஒரு நேரத்தில் அரசு ஒரு பக்கமாக சொல்லிக்கொண்டே இந்த விமான திட்டத்தை முன்னெடுப்பு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பின்னர் கருப்பு கொடியுடன் ஊர்வலம் நடத்திய கிராம மக்கள் கையில் திருவோட்டை ஏந்தி யாசகம் கேட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர்.
சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை ஜூன் மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் இறையன்பு உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் ஐடி நிறுவனங்கள் அதிகமுள்ள ராஜீவ்காந்தி சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை ஆகியவற்றை இணைக்கும் கலைஞர் கருணாநிதி பிரதான சாலையில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு 1.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கப்பட உள்ளது. இந்த பணிகளை தலைமைச் செயலாளர் இறையன்பு நேரில் பார்வையிட்டார். மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து வரைபடம் மூலம் தலைமைச் செயலாளர் இறையன்புவிற்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். அதன் பிறகு கட்டுமான பணிக்கு பயன்படுத்தப்படும் ஜல்லி உள்ளிட்டவற்றின் தரத்தை ஆய்வு செய்தார். ஜூனுக்கு அப்புறம் இந்த ஒர்க் கண்டிப்பா கூடாது. இந்த தடவை மழையில மக்கள் சேஃபா மேல டிலே பண்ணாதீங்க. மழைநீர் வடிகால் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தினார். தலைவர்களில் முதிர்ச்சி அடைந்தவர் முதிர்ச்சி அடையாதவர் என்று எதுவும் கிடையாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் மத்திய அரசு தேவைக்கு ஏற்றவாறு சட்டத்தை பயன்படுத்துவதாக விமர்சித்தார். தேர்தல் ஆணையம், சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மற்றும் நீதிமன்றம் ஆகியவை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் கையில் 5 விரல்களாக இருக்கிறது என கூறினார். அனைத்து அதிகாரங்களுடன் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். அரசியலில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் பற்றி மட்டுமே தன்னால் பதிலளிக்க முடியும் என அண்ணாமலை குறித்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்தது குறித்து பேசிய சீமான் அரசியலில் வயது வித்தியாசம் கிடையாது என்றார். தலைவர்ல முதிர்ச்சியற்றது அதெல்லாம் கிடையாது. கட்சி அவரை மாநில தலைவராக நியமிச்சிருக்கு, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும். வயசுல சின்னவங்க பெரியவங்க எல்லாம் பார்க்க முடியும். ஒருபுறம் மாறி மாறி எதிர்கருத்து தெரிவித்துக் கொண்டு மறுபுறம் கூட்டணியில்தான் இருக்கிறோம் என இருவரும் கூறிக்கொள்வர் என சீமான் குறிப்பிட்டார். 3 நாள் தொடர் விடுமுறையை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் ஆலயங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்தது. கொடைக்கானலில் பேரிஜம் ஏரி, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையம், பைன் மரக்காடு, பில்லர் ராக், குணா குகை, மோயர் பாயிண்ட் உள்ளிட்ட இடங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இதமான காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்தனர். நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து வரோம். இங்கே கொடைக்கானலுக்கு ஃபேமிலியோட ட்ரிப் வந்தோம். நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு, கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே ஹார்ஸ் ரைடிங், லேக் வியூ எல்லாமே நல்லா இருக்கு, ப்ளசண்ட்டாக இருக்கு. இதேபோல ஒகேனக்கலிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மெயின் அருவி, சிறிய அருவியில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொண்டு உற்சாகம் அடைந்தனர். தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். அருவியில் குளித்து நீச்சல் குளத்தில் நீச்சல் அடித்து படகு துறையில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கோயில் வளாகத்தில் உள்ள நாடி கிணறு மற்றும் வள்ளிக்குகை போன்ற பகுதிகளில் ஏராளமானோர் குவிந்து தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரியில் ஆணவ கொலை சம்பவத்தில் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சையில் உள்ள பெண்ணிடம் நீதிபதி வாக்குமூலம் பெற்றுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள அருணபதி கிராமத்தைச் சேர்ந்த சுபாஷ் அரியலூர் மாவட்டம் துடியலூரைச் சேர்ந்த மாற்று சமூக பெண்ணான அனுசியாவை காதலித்து திருமணம் செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த சுபாஷின் தந்தை தண்டபாணி திட்டமிட்டு இருவரையும் வரவழைத்தார். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மகன் சுபாஷை தண்டபாணி கத்தியால் வெட்டினார். இதை தடுக்க முயன்ற மருமகள் அனுசியா மற்றும் தனது தாய் கண்ணம்மாவையும் சரமாரியாக தாக்கினார். இதில் சுபாஷும் கண்ணம்மாவும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த அனுசியா மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கைகளை இழக்கும் அளவிற்கு தனது சகோதரியின் உடல்நிலை இருப்பதாக கூறியுள்ள அனுசியாவின் சகோதரர் புஷ்பராஜ் தண்டபாணி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்தார். அழுகுறாங்க, என் கையை போயிடும், என் கைக்கு எந்த உணர்ச்சி இல்லை, தலை வலிக்குது, எனக்கு என்னமோ ஆக போகுதுன்னு சொல்லி அழுகுறாங்க. நடவடிக்கை சத்தியமா விடக்கூடாது சார். என் அக்கா நிலைமைக்கு ஆக்கிறவன தண்டனையில மிகப்பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கணும் சார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி தங்க கார்த்திகா சேலம் அரசு மருத்துவமனைக்கு சென்று அனுசியாவிடம் வாக்குமூலம் பெற்றார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள யானைக்கு குளியல் தொட்டி திறக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் 25 வயதுள்ள பார்வதி யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது.
இந்த யானை நீராடுவதற்காக 23 லட்சம் ரூபாய் செலவில் குளியல் தொட்டி கட்டப்பட்டுள்ளது. இதை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்தார். கோடைக்காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க இந்த குளியல் தொட்டி உதவும் என பாகன்கள் தெரிவித்தன. தண்ணீருக்குள் இறங்கிய பார்வதி யானை அங்கும் இங்கும் ஓடி உற்சாகமாக விளையாடியது. நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பார்வதி யானையின் கண் பாதிப்பிற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்த தண்ணி தொட்டி ஒன்று உருவாக்குனா இதில் யானைக்கு அந்த போன் ஸ்ட்ரெஸ், ஜாயிண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் கிடைக்கும். அதன் பின்னர் மீனாட்சியம்மன் கோவிலில் சுற்றி 4 சித்திரை வீதிகளிலும் கட்டப்பட்டுள்ள நிலக்குடைகளை அமைச்சர் திறந்து வைத்தார். திண்டுக்கல் அருகே மேட்டுப்பட்டியில் வண்ண காகிதங்களை தூவி தேர்பவனிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேட்டுப்பட்டியில் உள்ள புனித வியாக்குல அன்னை தேவாலயத்தில் பாஸ்கா திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நடைபெற்றது. உயிர்த்த ஆண்டவர் தேர் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தது. அப்போது வழிநெடுகிலும் தேரின் மீது வண்ண காகிதங்கள் வீசப்பட்டது. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. விழாவில் பங்கேற்ற பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வழிநெடுகிலும் மிளகு, உப்பு தூவியும் மாலை பொன்னாடை வழங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கர்நாடக முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ஜெகதீஷ் ஷெட்டர் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகியுள்ள நிலையில் காங்கிரஸில் சேருவது குறித்து முடிவெடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிருப்தியடைந்த அவர் சபாநாயகர் விஸ்வேஸ்வர் ஹெக்டேவை சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை வழங்கினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த மூத்த தலைவர் எடியூரப்பா, ஜெகதீஷ் ஷெட்டர் மீண்டும் பாஜகவுக்கு வந்தால் வரவேற்போம் என கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஹூபள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, ஜெகதீஷ் ஷெட்டர் கர்நாடகாவின் முக்கியமான தலைவர் எனவும் டெல்லியில் அவருக்கு பெரிய பதவி வழங்கப்படும் என கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். கர்நாடக தேர்தலில் ஜெகதீஷ் ஷெட்டரின் குடும்பத்தினருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மத்தியில் கேபினெட் அமைச்சர் பதவி வழங்க அவரிடம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காங்கிரஸில் சேர்வது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என ஜெகதீஷ் ஷெட்டர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த நந்தினி குப்தா 2023ஆம் ஆண்டிற்கான மிஸ் இந்தியா அழகி பட்டத்தை வென்றிருக்கிறார். 59வது ஃபெமினா மிஸ் இந்தியா அழகி போட்டி மணிப்பூர் மாநிலம் இம்பால் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது. நாடு முழுவதும் இருந்து 30 அழகிகள் கலந்து கொண்டனர். பல்வேறு சுற்றுகளின் முடிவில் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகரை சேர்ந்த 19 வயதான நந்தினி குப்தா இந்திய அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். மிஸ் இந்தியா நந்தினி குப்தாவிற்கு கடந்த ஆண்டு மிஸ் இந்தியா பட்டம் வென்ற சினி ஷெட்டி மகுடம் சூட்டி கௌரவித்தார். சேர்ந்த ஸ்ரேயா பூஞ்சா 2வது இடத்தையும், மணிப்பூரை சேர்ந்த ட்ரெலால்வாங் 3வது இடத்தையும் பிடித்தனர். சீனாவில் களைக்கட்டியுள்ள சர்வதேச பட்டம்விடும் திருவிழாவால் வெயிங்பாங் நகரமே வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. ஷான்டாங் மாகாணத்தில் உள்ள வெயிங்பாங் நகரம் சர்வதேச அளவில் பட்டங்களுக்கான தலைநகரமாக கருதப்படுகிறது. 1984ஆம் ஆண்டு முதல் இந்த திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 40வது சர்வதேச பட்டம்விடும் விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இந்த போட்டியில் 60 நாடுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது பட்டங்களை வானுயர பறக்க விட்டனர். குறிப்பாக டிராகன், கொரில்லா உட்பட ராட்சத பட்டங்களும் வானில் வட்டமிட்டன. களை கட்டியுள்ள சர்வதேச பட்டம் விடும் விழாவை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் சீனாவிற்கு படையெடுத்து வருகின்றனர்.